தான் தேடிக்கிட்டு இருந்தோம் ராசாத்தி. ரித்திகாவை மெச்சும் இயக்குனர்கள். ரித்திகா செஞ்ச ஒரு செயலால அவங்கள இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்பவும் பிடிச்சிடுச்சான். நிஜத்துல குத்து சண்டை வீராங்கனையான ரித்திகா சிங் மாதவனோட இறுதி சுற்று படம் மூலம் நடிகையானாங்க. குத்து சண்டை வீராங்கனையா இருந்தாலும் முதல் படத்திலேயே நடிப்புல அசத்திட்டாங்க. இறுதி சுற்று படம் ஹிந்தியில சாலா கடூஸ்ன்ற பெயர்ல வெளியாச்சு. சாலா கடூஸ் படத்தை பார்த்தவங்க ரித்திகாவோட நடிப்பை வெகுவா பாராட்டினாங்க. ஆனா அவங்களுக்கு பாலிவுட் படங்கள்ல நடிக்கும் வாய்ப்பு தான் கிடைக்கல. மும்பையை சேர்ந்த ரித்திகாவுக்கு பாலிவுட் படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்காத நிலையில அவங்க தமிழ் படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க ராகவா லாரன்ஸோட சேர்ந்து நடிச்சிருக்கோம் சிவலிங்கா படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸ்டைலிஷ் வில்லனா அசத்திட்டு வரும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் வணங்காமுடி படத்துல நடிக்க ஒப்பந்தமாக இருக்காங்க ரித்திகா. பந்தா பண்ணாம அமைதியா இருக்கும் ரித்திகாவை இயக்குனர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில நடிகைகள் கதை கேட்க இயக்குனர்களை மும்பைக்கு வர சொல்வாங்க. ஆனா ரித்திகாவோ அவங்க அம்மாவோட மும்பைல இருந்து சென்னைக்கு வந்து கதை கேட்டிருக்காங்க. ரித்திகாவோட இந்த செயல் தான் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு.